புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உள்ள கதைகளிலும் மன்னர்கள் காலத்திலும் கூட சக்கரவர்த்தியாக இருந்தவர்கள் கூட போரில் தோற்றுப்போய் ராஜ்யத்தை இழந்து செல்வத்தை இழந்த நிலையில் இன்றைய பதிவில் பார்க்க போகும் மங்களகௌரி ஸ்தோத்திரத்தை சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு அதிசயம் நடந்தது போல மீண்டும் இழந்த செல்வங்களையும் தங்கங்களையும் ராஜ்யங்களையும் பெற்றதாக பல கோடி கதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான மங்களங்களையும் செல்வத்தையும் அருளக்கூடிய மங்களகௌரி ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் வெள்ளிக்கிழமையில் கேட்கப் போகின்றோம். ஓம் தேவித்வதீய சரணாம்புஜரேணு கௌரீம் பாலஸ்தலீம் வஹதி யः பிரணதிः பிரவீணः ஜன்மாந்தரேபி ரஜனீகரசாருலேகா तां गौरयत्यतिधरां किल तस्य पुंसः श्रीमङ्गले सकलमङ्गलजन्मभूमे श्रीमङ्गले सकलकल्मषदूलवन्ने श्रीमङ्गले सकलदानवदर्पहन्त्री श्रीमङ्गलेऽखिलमिदं परिपाहि विश्वं विश्वेश्वरि त्वमसि विश्वजनस्य कर्त्री त्वं पालयित्रसि तथा प्रलयेऽपि हन्त्री त्वन्नाम कीर्तन समुल्लसदच्च पुण्या स्रोतस्विनी हरति पादककूलवृक्षा मातर्भवानी भवती भवतीव्रदुःख संभारहारिणि शरण्यमिहास्ति नान्या धन्यास्त एव भुवनेषु त एव मान्या येषु स्फुरेत्तव शुभः करुणाकटाक्षः ये त्वा स्मरन्ति सततं सहजप्रकाशाम् काशीपुरी स्थितिमदीं नतमोक्षलक्ष्मीं तां संस्मरेत् स्मरहरो धृतशुद्धबुद्धि निर्वाणरक्षणविचक्षणपात्रभूता मातस्तवाङ्घ्रियुगलं विमलं हृदिस्थं यस्यास्ति तस्य भुवनं सकलं करस्थं यो नाम ते जयेति मङ्गलगौरि नित्यम् सिद्ध्यष्टकं न परिमुच्यति तस्य केहं त्वं देवि वेदजननी प्रणवस्वरूपा गायत्रसि त्वमसि वै द्विजकामधेनुः त्वं व्याघ्रतित्रयमिहाखिल कर्मसिद्ध्यै स्वाहा स्वदासि सुमनः पितृतृप्तिहेतुः गौरि त्वमेव शशिमौलिनिवेदसि त्वं सावित्र्यसि त्वमसि चक्रिणि चारुलक्ष्मीः काश्यां त्वमस्य मलरूपिणि मोक्षलक्ष्मीः त्वं मे शरण्यमिह मङ्गलगौरि मातः स्तुत्वेदितां स्मरहरार्थशरीरशोभां श्रीमङ्गलाष्टकमहास्तवनेन भानुः देवींश्च देवमसकृत् परितः प्रणम्य दूष्णीं बभूव सविता शिवयोः पुरस्तात् इति श्रीस्कान्धपुराणे काशीकण्ठे रविकृत श्रीमङ्गलगौरी ஸ்தோத்திரம். ஸ்கந்த புராணத்தில் அருளப்பட்ட மகாலட்சுமியின் இந்த மங்களகௌரி ஸ்தோத்திரத்தை வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலோ கேட்டாலோ கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் பிறருக்கு கடன் தொகை கொடுத்திருந்தால் அந்த பணமும் திரும்ப கிடைக்கும், வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும். அப்பேற்பட்ட அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய பல பக்தர்களின் உண்மை அனுபவத்தால் பல கோடி அதிசயங்களை நடத்திய இந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தை அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரிஹி ஓம். மகா பெரியவா போற்றி.